இந்த ரிச்சுவலுக்கான பேரே என்னதுன்னா மகா சிவராத்திரி ரிச்சுவல் அப்படின்னு நான் சொல்லுவேன். பூஜை பண்றதுக்கு முக்கியமான பொருட்கள் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டில் கண்டிப்பா நீங்க ஒரு சிவலிங்கம் வச்சு பண்ணீங்கன்னா தான் இதோட ஃபுல் எஃபெக்டும் உங்களுக்கு நல்லா தெரியும். சிவலிங்கம் எந்த மெட்டீரியல்ல நான் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க கர்மாவை நீங்க ஒழுங்கா கிளென்ஸ் ஆஃப் பண்ணல அப்படின்றது அர்த்தம். அது கிளென்ஸ் ஆஃப் பண்றது தான் மெயினா கடல் நீர் சொல்றது. தட் இஸ் வெரி ஐடியல். அப்படி இல்லைன்னா பண்ணாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தா இது நான் பண்ண டைம்ல திடீர்னு என் வீட்டில் யாருமே ருத்ராட்சம் வாங்கலை, திடீர்னு பார்த்தா என் வீட்டில் ருத்ராட்சமா அங்கங்க இருக்குன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ரிவ்யூஸும் வந்து இன்னொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூஜை பண்ணி முடிச்சதுனால அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ டக்குன்னு சரியானதும் இருக்கு. அண்ட் முக்கியமா என்கிட்ட டைரக்டா வந்து கன்சல்ட் பண்ணும்போது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்ற மாதிரி எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ராசி கற்கள் கிஃப்டா கொடுக்குறோம். ஸோ இஃப் யூ வாண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க இன்வால்மெண்ட்டை கமெண்ட்ல காட்டுங்க. எது ஒர்க் அவுட் ஆகுதோ சொல்லுங்க, கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க, இல்ல வாட் எவர் உங்களை பத்தி உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காத நீங்க வந்து யார் கூடயா ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பரிகாரம் பத்தி தான் பார்க்க போறோம். வருடம் நான் இந்த பரிகாரம் சொல்லி, இது ஒரு தாந்திரிக பரிகாரம், இந்த பரிகாரம் சொல்லி நான் இதை பண்ணேன், இவ்வளோ நல்ல விஷயம் நடந்தது, நீங்க சொன்ன மாதிரியே நிறைய விஷயம் நடந்தது அப்படின்னு வருஷம் நான் சொன்னதை கேட்டு பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு அவங்க சொன்னது அவங்களோட வேர்ட்ஸ்லேயே நீங்க போய் பார்க்கணும்னா என்னோட ப்ரீவியஸ் இயர்ஸோட மகா சிவராத்திரி ரிச்சுவல் ஜீவிதா மையப்பன் போட்டிங்கன்னா வரும். அங்க வந்து அதுல இருக்க கமெண்ட்ஸ்ல நீங்க ஒவ்வொருத்தவங்களும் பண்ணி எவ்வளோ ஒரு பெஸ்ட் விஷயம் அவங்க லைஃப்ல வந்து அக்யூர் பண்ணாங்க அப்படின்றத நீங்க பார்க்கலாம். ஸோ அப்படி என்ன இந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிகாரம் வந்து இந்த சைவிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, சைவிசம் வைஷ்ணவிசம்னு, அதாவது சிவனடியார்கள் கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு பரிகாரம். ஸோ இந்த சிவனடியார்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அதாவது சிவனை ரொம்ப உருக்கமா பின்பற்றுறாங்க இல்லையா, அவங்க மட்டுமே பண்ணிட்டு இருந்த ஒரு பரிகாரம். அவங்க மூலமா நார்மல் பீப்புளும் அவங்க கிட்ட இருந்து கத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிச்சு இப்ப இது எல்லாருமே பண்ற ஒரு பரிகாரமா மாறி இருக்கு. இதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இது நார்மலா நீங்க ஒரு பண்ற பூஜை மாதிரி பண்ண முடியாது. இதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா இதுல நம்ம யூஸ் பண்றதே யந்திராஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த யந்திராஸ் வச்சுதான் அந்த பூஜையை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான பலன்கள் கிடைக்கும். அண்ட் நிறைய கர்மாக்கள் இதுல செட்டில் ஆகும். மெயின் நோக்கமே உங்க கர்மாஸை குறைக்கிறது அப்படின்னு இருந்ததுன்னா, ஸ்பெசிஃபிக்கான கர்மாஸ் இந்த டைம் பீரியட் நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க கர்மாஸ் நிறைய வந்து வெகு அளவு குறையறது உங்களுக்கு தெரியும். கர்மா குறையறதுனால ஈஸியா குறையாது, ஏதோ ஒரு காட்டம் காட்டிட்டு அது குறைக்கும். அதுவும் வந்து என்ன நான் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அப்போ இந்த ரிச்சுவலுக்கான பேரே என்னதுன்னா மகா சிவராத்திரி ரிச்சுவல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்ப இந்த மகா சிவராத்திரி ரிச்சுவல் எப்ப ஆரம்பிக்கணும், எவ்வளவு நாள் பண்ணணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னா, இது வந்து வசந்த பஞ்சமி அன்னைக்கு ஆரம்பிக்கணும். January 23rd, 2026 ஃப்ரைடே வசந்த பஞ்சமி அன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் மகா சிவராத்திரி Feb 15, 2026 வருது. அன்னைக்கு இந்த பூஜை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா பண்ணலாம். எப்போ முடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோலி March 4th, 2026 தான் நீங்க முடிக்கணும். இந்த என்டையர் செட் ஆஃப் டேஸுமே வந்து நீங்க பண்றது ரொம்ப விசேஷம். இல்ல என்னால ஃபுல் டேஸ் பண்ண முடியல அப்படின்னா மகாசிவராத்திரி டு ஹோலி நீங்க பண்ணலாம். அதுல கண்டிப்பா நீங்க பண்றது ரொம்ப நல்லது. ஸோ டேட்ஸ் இப்ப தெரிஞ்சிடுச்சு. சரி, இந்த பூஜை பண்றதுக்கு முக்கியமான பொருட்கள் என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல கண்டிப்பா நீங்க ஒரு சிவலிங்கம் வச்சு பண்ணீங்கன்னா தான் இதோட ஃபுல் எஃபெக்டும் உங்களுக்கு நல்லா தெரியும். சிவலிங்கம் எந்த மெட்டீரியல்ல நான் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்பிள்ல இருந்து, அதாவது ஒரு நேச்சுரலான கல் தானே மார்பிள், அந்த நேச்சுரலான கல்ல செஞ்ச சிவலிங்கமா இருந்தா ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் லைக் யூ கேன் ஃபீல் அந்த ஒரு நேச்சர்னு வரும்போது அந்த ஒரு எஃபெக்ட் வந்து நீங்க ஃபீல் பண்ணலாம் சிவலிங்கத்தை தொடும் போதே. சிவலிங்கம் ஜென்ரலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கையை இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சைஸ்ல இருந்து இந்த சைஸ்க்குள்ள நீங்க வாங்கினீங்கன்னா அதுக்குள்ள இருக்க சிவலிங்கம் ரொம்ப ஒரு ஐடியலான ஒரு சைஸ் சொல்லலாம். ஸ்படிகலிங்கம், குட்டி ஸ்படிகலிங்கம் வச்சு பண்ணலாமானா தாராளமா பண்ணலாம். இல்ல எனக்கு என்கிட்ட வந்து வேற எதுவும் ஸ்பெஷலா இல்லைங்க, என்னால முடிஞ்ச ஏதாவது ஒரு சிவலிங்கம் வச்சு பண்ணலாம், ஏதாவது ஒண்ணு வச்சு பண்ணலாம். என்னால வாங்கவே முடியலன்னு நினைக்கிறவங்க மஞ்சளை நீங்க சிவலிங்கமா புடிச்சு வச்சு கூட பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்க வந்து மஞ்சத்தூளை வச்சு பிடிக்காதீங்க, மஞ்சள் கட்டியே அப்படியே சிவலிங்கமா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுதான் இன்னும் ஈஸி. ஏன்னா மஞ்சள் கட்டியே அந்த சிவலிங்கத்தோட ஷேப்ல தான் இருக்கும். பண்ணலாம்.
அப்படி இல்ல, எங்க வீட்ல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. எங்களால வந்து சிவலிங்கம்லாம் வாங்கி வைக்கிற அளவுக்கு எங்க வீட்ல அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க ஒரு பூவ கூட சிவனா நெனச்சு வச்சு பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஓகே. அப்ப அந்த சிவலிங்கத்த நீங்க எங்க வைக்க போறீங்கன்னா, நீங்க ஒரு யந்த்ரா வரைஞ்சு, அந்த யந்த்ரா மேல தான் சிவலிங்கத்த வைக்க போறீங்க. அப்ப அந்த யந்த்ரா எப்படி வரையணும் அப்படின்னா, அந்த யந்த்ரா வரையறதுக்கு நீங்க ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கணும். இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டா ஒரு டேபிள் இதுக்குன்னு தனியா வச்சுக்க போறீங்க. ஒரு சின்ன டேபிள் வச்சுக்கிறீங்கன்னா, அந்த டேபிள்ல வரையலாம். ஸோ கார்ட்போர்ட் ஷீட் வச்சிருக்கவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, முன்னாடி நாளே இந்த கார்ட்போர்ட் ஷீட்ட வந்து நீங்க நல்லா மஞ்சள் தண்ணி அதுக்கு தடவி காய வச்சு எடுத்துக்கோங்க. ஈரமா வைக்காதீங்க. அந்த ஃபங்கஸ் வந்துடும். காய வச்சு எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு தண்ணியா அது மேல போட வேண்டாம். உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்கியா இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து வெறும் மஞ்சள வந்து மேல தேய்ச்சுக்கலாம். ஸோ மஞ்சள் தேய்ச்ச ஒரு கார்ட்போர்ட் ஷீட். அதுக்கு மேல நீங்க வந்து நான் சொல்ற இந்த டயகிராம் வரைய போறீங்க. என்ன டயகிராம்னா ஸ்டார் டயகிராம். அந்த 6 கார்னர்ஸ் வர ஸ்டார். நம்ம முருகரோட ஸ்டார் பார்ப்போம் இல்லையா? அந்த மாரி. ஸோ அப்வர்ட் ட்ரையாங்கிள், டவுன்வர்ட் ட்ரையாங்கிள் வர ஸ்டார தான் நீங்க வரைஞ்சுக்க போறீங்க. அந்த ஸ்டார நீங்க வரைறது, நீங்க வந்து கையால சும்மா பென் வச்சுலாம் வரையக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா, அழகா அரிசி மாவு, அதுக்கப்புறம் விபூதி, அதுக்கப்புறம் குங்குமம். இது 3த்தையும் கலந்து வச்சுக்கலாம். இல்ல கோதுமை மாவு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு வேணா பரவால்ல. 3த்தையும் கலந்து அந்த ஸ்டார் நீங்க வந்து வரையணும். அழகா வரைஞ்சுக்கணும். ஜென்ரலா அந்த ஷீட்ட வெட் பண்ணி இந்த ஸ்டார் வரைஞ்சீங்கன்னா, அது நல்லா காஞ்சு ஒட்டிக்கும். அவ்வளோ சீக்கிரம் மூவ் ஆகாது. அந்த யந்த்ரா கலையாம இருந்தா தான் நல்ல எஃபெக்ட் இருக்கும். அந்த யந்த்ரா அப்படியே இருக்கணும். ஏன்னா, நீங்க என்னோட பவர் ஆஃப் சிம்பிள்ஸ் வீடியோ போய் பார்த்திருந்தீங்கனாலே தெரியும். இந்த ஸ்டார் சிம்பிள் இஸ் அ போர்ட்டல். அதாவது நீங்க எங்க இந்த ஸ்டார் சிம்பிள் இருந்தாலும் அந்த ஸ்டார் சிம்பிள் வந்து ஒரு போர்ட்டலுக்கான அந்த அதர் டைமென்ஷன்ல இருந்து ஸ்பிரிட்ஸ் போயிட்டு வர இந்த இட் கேன் பி எனி டைப் ஆஃப் எனர்ஜிஸ். அந்த எனர்ஜிஸ் போயிட்டு வர ஒரு போர்ட்டலா கூட இருக்கும். ஈவன் இந்த கேஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவலிங்கத்தை வச்சு அந்த போர்ட்டல் மூலமா நம்ம எனர்ஜிஸை கூப்பிடுறோம். சிவகணங்களை கூப்பிடுறோம். ஓகேங்களா? சோ அந்த ஸ்டார் வரைஞ்சி அந்த ஸ்டாருக்கு மேல நீங்க என்ன பண்ண போறீங்க, அழகா ஒரு பாத்திரம் வச்சு, அதாவது ஒரு ஃபிளாட்டான தட்டு மாதிரி இருக்கலாம். ஓகே, அந்த பூஜைக்கு யூஸ் பண்ற தட்டுக்கெல்லாம் இருக்கலாம். அந்த தட்டு வச்சு அது மேல நீங்க சிவலிங்கம் வைக்க போறீங்க. சோ நீங்க அந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு வந்து Jan 3rd 23rd அன்னைக்கு நீங்க சிவலிங்கம் அங்க வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணுங்க, அன்னைக்கே வந்து அழகா சிவலிங்கத்துக்கு பால், தயிர் அபிஷேகம்லாம் பண்ணிட்டு, பால், தயிர், தேன் யூஸ் பண்ணலாம், சந்தனம் யூஸ் பண்ணலாம். இந்த அபிஷேகம்லாம் பண்ணிட்டு நல்ல பன்னீர்லாம் போட்டு நல்லா அபிஷேகம் பண்ணிட்டு, நல்லா வாஷ் ஆற மாதிரி இருக்கணும். அபிஷேகம் பண்ணிட்டு, சிவனுக்கு வந்து எப்பவுமே சிவலிங்கம் மேல விபூதி போட்டு இருக்கணும். அண்ட் நீங்க வந்து அந்த பட்டை போடுறது கூட அழகா போட்டு விடலாம். போட்டுட்டு நீங்க சிவலிங்கம் வச்சிடலாம். ஒன்ஸ் இந்த ப்ரொசீஜர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, சிவலிங்கத்தை உங்க கையால நீங்க தொடக்கூடாது. நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க, தொடக்கூடாது. ஈவன் அந்த அட்சதை போடுறது சொல்லுவேன். அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு தொடாம எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப ப்ரொசீஜர்க்குள்ள போகலாம். சோ இப்ப நீங்க சிவலிங்கம் அபிஷேகம் பண்ணி அங்க வச்சுட்டீங்க. இப்ப நீங்க அந்த ரிச்சுவல் பண்றதுக்கு யந்திரம் ரெடி பண்ணிட்டீங்க. எல்லாமே ரெடியா இருக்கு. இப்ப டெய்லி நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த வசந்த பஞ்சமி ஆரம்பிச்சு ஹோலி வரைக்கும், மகாசிவராத்திரி கிராஸ் பண்ணி ஹோலி வரைக்குமே நீங்க டெய்லி என்ன பண்ண போறீங்க, டெய்லி வந்து அட்சதை போட போறீங்க. இப்ப வருடம் நீங்க சொல்லி நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு என்னோட அட்வைஸ் கேட்டு, அதாவது இப்போ இந்த ரிச்சுவல் நீங்க பண்றீங்கனாலே ஒரு குரு மூலமா நீங்க கேட்டு பண்றதுதான் அது வந்து ஒரு ஐடியலான ப்ரொசீஜர் சொல்லலாம். சோ நான் இங்க சொல்லும்போது ஐ பிகம் அ குரு ஹியர். நான் உங்களுக்கு குரு மாதிரி உங்களுக்கு கைட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். சோ குருவோட அட்வைஸ் இல்லாம இது சொல்லும்போது, இதை செய்யும் போதும் சரி, இதை இல்ல நீங்க 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 பாட்டுன்னு செய்றீங்க அப்படி இருந்தாலும் சரி, அங்க கர்மிக் ஃபிளக்சுவேஷன்ஸ் ஆர் சம்திங் லைக் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயம் நடக்கிறது இன்னும் கொஞ்சம் ப்ரிடாமினண்டா நடக்கலாம். அதனால அவங்க அட்வைஸ் கேட்டு நடக்கிறது நல்லது. அண்ட் இதுல கூட வந்து மீதி கிரகங்களுக்கானது போடும்போது யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட டைரக்டா வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க பண்றாங்கன்னா அது இன்னும் அவங்களுக்கு லைஃப் கொஞ்சம் பெட்டரா ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுக்குது. ஏன் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சொல்றேன்றத நான் சொல்றேன். பட் இந்த ப்ரொசீஜர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து டெய்லி நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க அச்சதை போடுறதுக்கு நீங்க அந்த அச்சதைக்கான ஐட்டம்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ அச்சதைக்கான ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நவதானியமுக்கும் அந்த நவதானியத்துக்கான கிரகம் இருக்கும் இல்லையா? சோ இப்போ சூரியன் வரும்போது அதுக்கான நவதானியம் இருக்கும். அந்த மாதிரி நவ கிரகங்களுக்குமான நவதானியங்கள்னு இருக்கு. நீங்க அது எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க அப்படின்னா அது எல்லாமே போட்டு பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்கன்னா நீங்க அரிசி, மஞ்சள் இல்ல வெண்மலர்கள் இதை யூஸ் பண்ணி டெய்லி நீங்க என்ன பண்ணலாம், அந்த வசந்த பஞ்சமியில இருந்து ஹோலி வரைக்கும் டெய்லி 108 தடவை வந்து
அச்சதை போடலாம். அதாவது இப்படி கையில எடுத்து அச்சதை போடுற மாதிரி சிவலிங்கம் மேல போடுறது 108 தடவை பண்ணலாம். அந்த 108 தடவை அச்சதை போடும்போது நீங்க ஓம் நம சிவாய மந்திரா சொல்லி போடலாம். இல்ல ஆடியோ 108 டைம்ஸ் ஓம் நம சிவாய மந்திரா நீங்க பிளே பண்ணிட்டு நீங்க கூடவே சேர்ந்து சொல்லி அச்சதை போடலாம். இதை நீங்க எல்லா நாட்களும் பண்ணீங்கன்னா இதுவே போதும். இதுதான் பேசிக்கா யாரா இருந்தாலும் பண்ணக்கூடியது. இல்ல எனக்கு ப்ராப்ளம் ரொம்ப பெருசா இருக்கு, எனக்கு நிறைய விஷயத்துல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கான ப்ராப்ளம் எது, என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கோ அதற்கான அந்த நவ கிரகம் இருக்கு இல்லையா, இப்ப சனியா இருக்கலாம், இல்ல ராகுவா இருக்கலாம், இல்ல கேதுவா இருக்கலாம், இல்ல செவ்வாயா இருக்கலாம், அந்த நவகிரகத்தோட நவதானியம் நீங்க யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்கன்னா நீங்க தொட்டு கூட பார்க்காதீங்க. பிகாஸ் யூஆர் ட்ரிகரிங் யுவர் கர்மா. எப்பவுமே ஒரு கர்மா முடிவுக்கு வருதுன்னா ஒரு காட்டம் காட்டிட்டு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் கொண்டு உங்களை டென்ஷன் பட்டுட்டோ இல்லை உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துட்டோ தான் அது முடியும். ஸோ அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க இப்ப டைரக்டா நீங்க கேட்டு பண்றீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்தை பார்க்கும்போது எந்த அளவுக்கு அது இருக்குன்றது தெரியும். ஸோ தட் இஸ் அ சேஃபர் வே. இல்ல இது நான் ஓரளவுக்கு ஃபேஸ் பண்றேன், நான் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா நீங்க பண்ணி பார்க்கலாம். பட் அட் யுவர் ஓன் ரிஸ்க். சரிங்களா? ஸோ என்ன மாதிரிலாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த ரிச்சுவல் பண்ணும்போது தான் ஒருத்தவங்களுக்கு வேலையில பயங்கரமா பிரச்சனை போயிட்டு இருந்தது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா வேலைக்கானது அவங்களுக்கு அப்போ சனி மூலமா தான் அந்த பிரச்சனை பயங்கரமா போயிட்டு இருந்தது. ஜாதகத்திலயுமே சனி வாஸ் நெகட்டிவ். அண்ட் அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த 7 சனி டைம் போயிட்டு இருந்தது. ஸோ அவங்க சனிக்கான இந்த நவதானியம் யூஸ் பண்ணாங்க. நவதானியம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரச்சனை வேலையில போயிட்டு இருந்தது உண்மைதான். ஆனா இந்த பூஜை பண்ண ஆரம்பிச்சு வித்தின் ஃபியூ டேஸ் டக்குன்னு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வேலையே போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துருச்சு. டக்குன்னு வேலை போயிடுச்சு. ஒரு ஃபியூ டேஸ்ல வேலை போயிடுச்சு. ஸோ அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, தெரியாம எனக்கு வேலையில இந்த பிரச்சனை இருக்கு, நான் என்ன பண்றதுன்னு மனசால வேண்டிக்கிட்டாங்க. அது இந்த பூஜை பண்ணும்போது நீங்க மனசை கொஞ்சம் கண்ட்ரோல்டா வச்சுக்கணும். மனசால வேண்டிக்கிட்டாங்க. ஸோ அங்க இருக்கிற சிவகணங்கள் அவங்களோட எனர்ஜிஸ் பாத்தீங்கன்னா உனக்கு இதுதானமா பிரச்சனை, நான் அதை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு முடிவு கொண்டு வந்துட்டாங்க. அது டக்குன்னு நடந்தது பாத்தீங்கன்னா அவங்களுக்கே ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. ஆனா டவுன் த லைன் வித்தின் 2 weeks she got another job. அந்த ஜாப் நல்ல ஜாபாவே இருந்தது. அது அவங்களோட சிச்சுவேஷன் பெட்டர் ஆச்சு. சோ அந்த சிவகணங்கள் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனையில இவங்களை தீர்த்து விட்டு வேற ஜாபுக்கு போக வச்சுட்டாங்க. ஓகே. ஆனா அந்த பொண்ணுக்கு அது எப்படி இருந்ததுன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க ஆபீஸ்ல கூப்பிட்டு ஒன்னு லே ஆஃப் பண்ணிட்டோம், நீ மரியாதை இங்க இருந்து கிளம்ப அப்படின்னு ஒரு திட்டி அனுப்புறது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த மாதிரி நான் எதிரே பார்க்கல, என்ன இப்படி ஒரு சுச்சுவேஷன், எல்லாரும் முன்னாடியும் அந்த சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணி ஒரு கூனி குறுக்குற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்ல, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வெளியில வரதுக்குள்ள அவங்களுக்கு அந்த ஒரு 3-4-5 days போதும்னு ஆயிடுச்சு. she also went into kind of ஒரு டிப்ரெசிவ் ஸ்டேட் கூட அவங்க போயிட்டு வெளியில வந்த மாதிரி தான் அவங்களோட சுச்சுவேஷன் இருந்தது. டக்குன்னு அவங்க இன்னொரு இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க. அது கிளியர் பண்ணி உடனே 2 weeksல வேற ஜாப் போயிட்டாங்க. பட் இது பாத்தீங்கன்னா அந்த ஒரு கர்மாவோட தாக்கம்ன்றது அது தாக்காம போகாது. ஸோ அது இருக்கும். அது டக்குன்னு நடக்கும்போது உங்களால அது ஏத்துக்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். நிறைய பேருக்கு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் திங் இந்த ரிச்சுவல் பண்ணும்போது எதுவும் வேண்டிக்காதீங்க. செகண்ட், நவதானியம் மேல கைய வைக்க வேண்டாம். அன்லஸ் அண்ட் நீங்க ஒரு 3 வருஷமாவது இந்த ரிச்சுவல் முடிச்சிட்டீங்க, அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷமாவது நீங்க தைரியமா இவ்வளோ நாள் பண்ணி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 3வது வருஷம் இல்ல 4வது வருஷம் பெட்டர். நீங்க நவதானியம் மேல கைய வைங்க. முக்கியமா பாவ கிரகங்களுக்கான நவதானியம் மேல கைய வைக்க வேண்டாம். ஓகேயா? சரி, இப்ப என்னென்ன நவதானியம் எந்தெந்த கிரகத்திற்குன்னு பார்க்கலாம். சூரியனுக்கு பாத்தீங்கன்னா இது வீட், அதாவது கோதுமை சூரியனுக்கு, அரிசி சந்திரனுக்கு, அண்ட் தென் செவ்வாய்க்கு துவரம் பருப்பு யூஸ் பண்ணலாம். அண்ட் குருக்கு கொண்டக்கடலை யூஸ் பண்ணலாம். மஞ்சளுமே பாத்தீங்கன்னா குருக்கு தான். புதனுக்கு பச்சை பயிறு யூஸ் பண்ணலாம். அண்ட் செவ்வாய்க்கு நீங்க அந்த சிகப்பு காராமணின்னு ஒண்ணு இருக்கும், அது கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் மொச்சை கடலை சுக்கிரனுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எள்ளு பாத்தீங்கன்னா சனிக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் கருப்பு உளுந்து ராகுக்கு யூஸ் பண்ணலாம். எள்ளு கருப்பு எள்ளு சனிக்கு, கருப்பு உளுந்து ராகுக்கு. அதுக்கப்புறம் கொள்ளு இருக்கு இல்லையா, ஹார்ஸ் கிராம், அது கேத்துக்கு. சோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா எனக்கு பர்டிகுலரா இந்த கிரகத்தோட பிரச்சனை தான் எனக்கு அதிகபட்சமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா அந்த கிரகத்துக்கானது நீங்க ஒரு 2 வருஷம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. பட் அட் யுவர் ஓன் ரிஸ்க். அந்த டைம்ல பிரச்சனை வரதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தைரியம் இருந்ததுன்னா இந்த பூஜை பண்ணி முடிக்கிற டைம்ல அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ தைரியமா பண்ணலாம். என்னையுமே நான் ஃபேஸ் பண்ண போறேன்,
அதுக்கு நான் இப்பயே ஃபேஸ் பண்ணிட்டு போறேனே அப்படின்றது இருக்கலாம். இல்ல இஃப் யூ வாண்ட் டு கன்சல்ட் யுவர் ஹாரோஸ்கோப், அது வந்து இன்னும் எப்படி கொஞ்சம் பெட்டர் பண்ணிட்டு நம்ம இதை பண்ணலாம், இன்னும் ஏதாவது ஒரு ப்ரொசீஜர்ல அந்த கிரக சாந்தி கொஞ்சம் பண்ணிட்டு நம்ம இதை பண்ணலாமா, தட் யூ கேன் சி கன்சல்ட் யுவர் ஹாரோஸ்கோப். வேற வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஜெனரலாவே வந்து எனக்கு வெல்த்துக்கான பிரச்சனை இருக்கு, எனக்கு பணமே சேர மாட்டேங்குதுன்னா, வெண் மலர்கள் நீங்க நடுல ஒரு சில நாள் யூஸ் பண்ணலாம். ஒயிட் ஃபிளவர்ஸ், நல்ல விஷயம் நடக்க மாட்டேங்குது, வீட்ல நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறேன்னா எல்லோ ஃபிளவர்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். எல்லோ சாமந்தி யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல உங்களோட லக்ன அதிபதி யாரோ அந்த லக்ன அதிபதி இது யூஸ் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு ப்ராக்ரஸ் கிடைக்கும், உங்க ஹெல்த் இஷ்யூக்கு வந்து ஒரு பெட்டர் சொல்யூஷன் கிடைக்கும். அது லக்ன அதிபதி இது நீங்க இதுல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இப்போ உங்களோட ராசி அதிபதி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மென்டல் கிளாரிட்டி கொஞ்சம் பெட்டரா கிடைக்கும். அரிசி நான் யூஸ் பண்ண சொன்னது, ஜென்ரலி அரிசி மஞ்சள் யூஸ் பண்ண சொன்னது இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்க இல்ல ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் பண்ணும்போது நீங்க இதே பண்ணுங்க. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மைண்டுக்கும் குருவோட லக் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் தான் மஞ்சள் சொல்றது. ஸோ இப்போ ஓகே இதை நான் பண்ணிட்டு இருக்கேங்க, நான் இந்த அச்சதை போட்டுட்டு இருக்கேன், 3-4 நாள்ல பிளேட் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அச்சதைய சிவலிங்கம் டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க அப்படியே எடுத்து கொஞ்சம் எடுத்து அப்படியே நீங்க வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி அச்சதை எடுத்து வச்சு நீங்க போட்டு வச்சிருக்கிறதெல்லாம் இந்த ரிச்சுவல் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஹோலிக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், அதை எடுத்துட்டு போய் கடல்ல போட்டுடலாம். இல்லை ஏதாவது ஒரு ரிவர்லயோ கடல்லையோ ஒரு வாட்டர் பாடியில நீங்க வந்து நேச்சுரல் வாட்டர் பாடியில போடலாம். அப்படி வாட்டர் பாடியில நான் போட முடியாதுன்னா நீங்க அழகா மண்ணு தோண்டி மண்ணுக்குள்ள போட்டு அதை மூடிடலாம். ஓகேங்களா, கால் பட வேண்டாம், சும்மா அங்க இங்க நீங்க அது போட்டு விடுறோம் அப்படின்லாம் பண்ணீங்கன்னா தட் இஸ் ஹோல்டிங் யுவர் கர்மிக் ட்ரேசஸ். உங்க கர்மாவை நீங்க ஒழுங்கா கிளென்ஸ் ஆஃப் பண்ணல அப்படின்றது அர்த்தம். அது கிளென்ஸ் ஆஃப் பண்றது தான் மெயினா கடல் நீர் சொல்றது. தட் இஸ் வெரி ஐடியல். அப்படி இல்லைன்னா ஆறு அது ஓடிட்டே இருக்கு இல்லையா, அதுவும் கிளென்ஸ் பண்ணும். இது ரெண்டுமே ரொம்ப பெஸ்ட். ஓகே, ஸோ இது நிறைய பேர் பண்ணாங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தா இது நான் பண்ண டைம்ல திடீர்னு என் வீட்டுல யாருமே ருத்ராட்சம் வாங்கல, திடீர்னு பார்த்தா என் வீட்டுல ருத்ராட்சமா அங்கங்க இருக்குன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ரிவ்யூஸும் வந்தது. இன்னொருத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பூஜை பண்ணி முடிச்சதுனால அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ டக்குன்னு சரியானதும் இருக்கு. அண்ட் வேறு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துல பிரச்சனை வந்துட்டு இருந்தது, அவங்களுக்கு சரியானது இருக்கு. கோர்ட் கேஸ் ப்ராப்ளம் இருந்தவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இதன் மூலமா சரியா இருக்கு. அண்ட் முக்கியமா என்கிட்ட டைரக்டா வந்து கன்சல்ட் பண்ணும்போது அவங்களோட ப்ராப்ளம் இன்டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஐ வுட் சஜஸ்ட் இதே பூஜையில டிஃப்ரெண்டான ப்ரொசீஜர் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இது காமனா நான் சொல்றது, ஒருத்தவங்களோட பர்சனல் கேஸ்ல அதே நடக்காது. ஸோ அந்த டிஃப்ரெண்டான விஷயங்கள் இஸ் ஃபார் சர்டன் டைப் ஆஃப் கர்மாஸ், அவங்களோட ஜாதகம் பார்த்து தெரியும் போது. அண்ட் அது இன்னும் இன்டென்சிவ், இதுவே இன்டென்சிவ் சொல்லிட்டு அது இன்னும் இன்டென்சிவ். ஸோ அது காமனா நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி சஜஸ்ட் அந்த மாதிரி வந்து கேட்குறாங்கன்னா வென் ஐ சஜஸ்ட் அகெயின் அவங்க குருவோட கைடன்ஸ்ல பண்றாங்கன்ற அர்த்தம், அவங்க பண்ணலாம். இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு இன்டென்சிவ் ஒரு பொலிட்டீஷியன் கனெக்டடா இருக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீஸ் ரன்னிங் ஒரு பிக் லெவல் பிசினஸ் பர்சன், குஜராத்ல இருந்து வந்தாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல் ப்ராப்ளம், இட்ஸ் லைக் டீலிங் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட், அந்த மாதிரி ஒரு பெரிய லெவல் ப்ராப்ளம். அண்ட் ஐ டோல்ட் ஹிம் அ டிஃப்ரெண்ட் திங், நாட் த சேம் திங். இந்த ரிச்சுவல்லே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச் இருந்தது. அவரோட ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி ஐ ஃபெல் தட் இஸ் பெட்டர் ஃபார் ஹிம். ஸோ அது பண்ணும்போது வித்தின் வீக்ஸ் அந்த ப்ராப்ளம் இயர்ஸ் அண்ட் இயர்ஸா 2-3 இயர்ஸா அந்த ஸ்டாக்னேட்டடா இருந்த ப்ராப்ளம் வந்து வித்தின் கப்புள் ஆஃப் வீக்ஸ் அது சரியா போச்சு. ஆல் ஆஃப் அ சடன் he couldn't believe. ஸோ அந்த மாதிரி சரியா போச்சு. அண்ட் ஸோ அந்த பர்சன்லாம் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரன் பண்ற மாதிரியான பர்சன், ரொம்பவே ஒரு பொலிட்டிசைஸ்ட் ப்ராப்ளமா இருந்தது. ஸோ இட் காட் ரிலீவ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப இன்டென்சிவ் ப்ராப்ளம் எதுவா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா சிவனுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா சிவனே எந்த தெய்வம், அழிக்கிறதுக்கான தெய்வம். he just destroys the problem, destroys your enemies. அந்த மாதிரியான ஒரு ரிச்சுவல் தான் இது. உங்களுக்கு உங்களோட எனிமி வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா வேற ஒரு ஆளா, வேற ஒரு விஷயமா இல்ல, உங்களோட எனிமி உங்களுக்குள்ள இருக்கிற தீய எண்ணங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ், உங்களுக்குள்ள இருக்கிற சப்ரெஸிங், உங்களை சப்ரெஸ் பண்ற மாதிரியான தாட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் உங்களோட எனிமியே. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ராய் ஆகும் இந்த ரிச்சுவல்ல. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த ரிச்சுவல் பண்ற டைம்ல உங்களுக்கு ஈகோலாம் இருந்தா அதெல்லாம் போயிடும், ஃபுல்லா போயிடும். அண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹம்பிள்னஸ் வர ஆரம்பிச்சு, நமக்கு மேல எவ்வளோ இருக்கு, நான் சரணடைஞ்சிடுறேன், நீங்க சரண்டர் ஆயிடுவீங்க. அதுதான் இந்த ரிச்சுவலோட ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த மாற்றம் வந்துட்டாலே வெளி உலகம் வந்து ஒண்ணுமே இல்லைங்க.
வெளியில இருக்கிற பிரச்சனைகள்லாம் இந்த இந்த வேர்ல்டு, இந்த ரியாலிட்டியோ ஒரு மாயை தான். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இஃப் யூ கோ இன்டு சயின்ஸ், இந்த மேட்டர் இப்போ இந்த மவுஸ் இருக்கு அப்படின்னா இந்த மேட்டரே இல்லை, இதுவே ஃபுல்லா எனர்ஜி தான் சொல்லுவாங்க. அப்ப இதுவே ஃபுல்லா எனர்ஜி. அந்த எனர்ஜி ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சில வைப்ரேட் ஆகும்போது அது வந்து அந்த சாலிட்னஸ் கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எதுவுமே இங்க நிஜம் இல்லைன்னா உங்க ப்ராப்ளம்ஸும் நிஜம் இல்லை, உங்களுக்கு இருக்கிற லோன் இஷ்யூஸ் நிஜம் இல்லை, உங்களுக்கு இருக்கிற வெல்த் இஷ்யூஸ் நிஜம் இல்லை, உங்களுக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ் நிஜமே இல்லை. ஏன்னா உங்க பாடி எல்லாமே நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். இது எதுவுமே நிஜம் இல்லை, எல்லாமே நீங்க கியூர் பண்ணக்கூடியது, எல்லாமே நீங்க சரி பண்ணக்கூடியது. அப்போ இந்த நிஜமே இல்லாத ப்ராப்ளம்ஸ் எதுக்குங்க எங்களுக்கு வருதுன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மா, உங்களோட எவல்யூஷன், உங்களோட ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன், நீங்க உங்க லைஃப்ல கத்துக்க வேண்டிய லெசன்ஸ், நீங்க உங்க பர்சனாலிட்டி எப்படி வச்சுக்கிறீங்க, ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா இருக்கீங்களா, இல்ல நீங்க ரொம்ப ஹம்பிளா இருக்கீங்களா, இல்ல உங்களுக்கான லெசன்ஸ் என்ன, உங்களுக்கு ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது, அதுல இருந்து நீங்க என்ன லெசன்ஸ் கத்துக்கணும், இது மட்டும்தான் நிஜம். இதை நீங்க கத்துக்கிட்டீங்கனாலே உங்களோட ப்ராப்ளம்ஸ் அண்ட் கர்மாஸ் எல்லாம் ஈஸியா டிசால்வ் பண்ணிடலாம், பெரிய விஷயமே இல்லை. ஐ குட் ஈவன் ரிமெம்பர். ஸோ இதுல என்னன்னா, ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ரீடிங் ஒரு சில பேருக்கு நாங்க பண்ணியிருக்கோம். ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா when they come into consultation, and எனக்கு நல்லாவே தெரியும் இவங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு, எல்லாருக்குமே எல்லாம் வந்து அதை பண்றது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு தடவை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணு தான், ஒரு காலேஜ் போற பொண்ணு தான், அப்பதான் அவள் காலேஜ் முடிச்சிருந்தா. அவள் அழகா ஒரு கொஸ்டின் கேட்டா, அக்கா எனக்கு எவ்வளவு கர்மா இருக்குன்னு நீங்க வந்து பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா. அப்பதான் எனக்கு தோணுச்சு, சரிம்மா நான் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்லயும் உனக்கு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அந்த அந்த கன்சல்டேஷன்லேயே நாங்கள் மெடிடேட் பண்ணோம். ஸோ நாங்கள் மெடிடேட் பண்ணும்போது, இந்த மெடிடேஷன்ஸ், எங்களோட மெடிடேஷன்ஸ் எல்லாமே பக்தி மெடிடேஷன்ஸோட அதே டைப்ல தான் வரும். இப்போ நியூ இயர்க்கு கூட மெடிடேஷன்ஸ் போட்டிருப்போம். ஸோ இஃப் யூ ஹேட் அட்டெண்டட் யூ வுட் நோ. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதே பக்தி மெடிடேஷன் பேட்டர்ன்ல தான் வரும். ஸோ அந்த மெடிடேஷனை நான் கைட் பண்ணுவேன். அவங்களும் வந்து நிறைய விஷயங்கள் அவங்களா பார்ப்பாங்க, ஒரு வேற ரியாலிட்டிக்கு போற மாதிரி இருக்கும். அந்த ரியாலிட்டிக்கு போய் அந்த பொண்ணு பார்க்கும்போது, ஐ டுக் ஹர் டு ஹர் ரெபாசிட்டரி, அவங்களோட கர்மிக் ரெபாசிட்டரி தான் இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ், வேற எதுவுமே இல்லை. ஸோ அங்க போய் பார்க்கும்போது அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே சந்தோஷம். அக்கா எனக்கு வந்து இன்னும் ஒரு 25% ஆஃப் கர்மா தான் இருக்குன்னு காட்டுது, எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து கர்மா முடிஞ்சிட்ட மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. நான் அப்ப சொன்னேன், ஆமா உண்மைதான். ஏன்னா உன்னோட ஜாதகம் பார்க்கும்போதும் சரி, நான் பிரசனம் பார்க்கும்போதும் சரி, உனக்கு வந்து நீ ஒரு ஹைலி ஸ்பிரிச்சுவலி எவால்வ்டான சோல்னு காட்டுச்சுமா. இப்ப இதே வேற ஒருத்தவங்க வந்து இது கேட்டாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், இல்லைங்க அதை பார்க்க முடியாது அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா அவங்களுக்கு நிறைய காமிச்சிருக்கோம், உனக்கு அது அவ்வளவு காட்டாதுன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் ப்ரொசீட் பண்ணி நீயே போய் பார்க்கறதுக்கு நான் உனக்கு அந்த கைடட் மெடிடேஷன் பண்ணேன் அப்படின்றது நான் சொன்னேன். ஷி வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கான கர்மாஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் ரெபாசிட்டரி இருக்கு. உங்களோட இந்த பிறவில நீங்க அடைக்க வேண்டிய கர்மாஸ்ன்றதும் இருக்கு. whenever your karmas is like fully over, you reach God. ஸோ அதுதான் நான் சொல்ல, எப்பவுமே நீங்க உங்க ஆன்மாவோட இஷ்ட தெய்வம் இருக்காரு இல்லையா, அவரோட லோகம்ல இருந்தா வந்திருப்பீங்க, திரும்ப அவரோட லோகத்துக்கு தான் நீங்க வந்து போவீங்க எப்போ உங்க கர்மா செட்டில் ஆகும்போது, இல்ல உங்களோட இந்த பர்த்துக்கான டைம் பீரியட் முடியும் போதும் யூ கோ தேர். பட் கர்மா செட்டில் ஆகணும்னா யூ டேக் ரீபர்த்ஸ், திரும்ப நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ரிச்சுவல் நீங்க பாத்தீங்கன்னாலே, இந்த ரிச்சுவலோட எண்ட்ல இது முடிச்சுட்டு வர டைம்ல நீங்க ஒரு புது பர்சனா இருப்பீங்க, ஒரு புது பர்சனாலிட்டியா இருப்பீங்க. ஆல்ரெடி நீங்க இதை பண்ணிருக்கீங்க, இந்த ரிச்சுவல் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க இதை பத்தி எல்லாருக்கும் சொல்லுங்க. கீழே கமெண்ட்ஸ்ல நீங்க பண்ணப்போ என்னெல்லாம் வந்தது, என்னெல்லாம் உங்க எக்ஸ்பீரியன்ஸா இருந்ததுன்றத கீழே மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா இந்த சொல்ற விஷயங்கள்லாம் யாருமே நம்புற மாதிரியான ஒரு விஷயங்களே இல்லை. ஏன்னா இந்த ரிச்சுவலே அப்படிதான், இந்த பரிகாரமே அப்படிதான். இது ஒரு தாந்திரிக பரிகாரம், இது எல்லாரும் நம்பி பண்ணக்கூடிய பரிகாரமே இல்லை. சோ நீங்க சொல்லும் போது அவங்களுக்கு நம்பிக்கை வரும். அவங்க நம்பிக்கையோட பண்ணி அதன் மூலமா அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் வந்ததுன்னா நீங்களுமே அவங்களுக்கு ஒரு குரு ஆவீங்க இல்லையா. ஒரு குருவா இருக்கிறதோட ஒரு நல்ல விஷயம் எதுவுமே இல்லை. அவ்வளவு ஒரு குட் கர்மா நீங்க அதுல இருந்து அக்யூர் பண்ண முடியும். ஏன்னா நீங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி அவங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா அதுல உங்களுக்கு எவ்வளவு ஒரு நல்ல கர்மா வரும்னு பாத்துக்கோங்க. அதுவுமே இப்ப இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க போடுற விஷயங்கள் வந்து ஒருத்தர் 2 பேர் பார்க்க மாட்டாங்க, அவ்வளவு பேர் பார்ப்பாங்க இல்லையா. thousands and lakhs and crores of people பார்க்கும்போது அதன் மூலமா அட்லீஸ்ட் ஒரு 1 crore people பார்க்கும்போது அதுல ஒரு 10 lakhs people அதை ட்ரை பண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 lakhs அதை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட லைஃப்ல இருக்கிற வந்த அந்த நல்ல விஷயத்துக்கான நல்ல கர்மா உங்களுக்கு கண்டிப்பா சேரும் இல்லையா. சோ அதுக்காகவே நீங்க இதை ஆல்ரெடி பண்ணிருக்கீங்க, இந்த ரிச்சுவல் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னா நீங்க கீழே மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ see you then, all the best. கண்டிப்பா இதை பண்ணுங்க, டோன்ட் மிஸ் இட் அவுட். லாஸ்ட் இயர் வீடியோஸ்ல போய் பாருங்க, இது எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ரிச்சுவல்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.